எப்படி இருக்கீங்க மிஸ் ஃபாருக்கி? மிஸ்டர் கான், என்னால இன்னைக்கு வர முடியாது. நான் இன்னும் 2 நாளைக்கு இங்கதான் இருக்கணும். நாங்க உங்க 2 பேரையும் வச்சு ஒரு ஃபில்ம் பண்ண போறோம். இல்ல, இப்போ அதுக்கெல்லாம் எங்ககிட்ட நேரம் இல்ல. ஏன்? அவளால இன்டர்வியூலாம் கொடுக்க முடியாது. ஏன்னா அவ இப்போ போய் ஆகணும். ஆமா, நான் ஒரு இம்பார்ட்டன்டான விஷயத்துக்காக வெளியே போகணும். ஆனா நான் அந்த வேலையை அப்புறமா கூட பண்ணலாம். அவங்க மௌல்வி சாரை கூட கூட்டிட்டு வந்துட்டாங்க. எந்த மௌல்வி சார்னா, அன்னைக்கு அவர் தான் கம்யூனிட்டி ஹால்ல எனக்கும் அயானுக்கும் நிக்கா பண்ணி வச்சது. மிஸ்டர் கான், நான் மாட்டேன்னு சொல்லியிருந்தா விஷயம் வேற மாதிரி போயிருக்கும். மௌல்வி சாருக்கு சந்தேகம் வந்திருக்கும். அதுக்கப்புறம் என்ன நடக்கும்னு உங்களுக்கே நல்லா தெரியும். நிக்கிறதுக்கு மட்டும் இல்ல, நஜ்மாவும் இதனால என்ன பிரச்சனையை ஃபேஸ் பண்ண வேண்டி வரும்னு தெரியும். ரொம்ப பெரிய பிரச்சனையா இருக்கும் மிஸ்டர் கான். அதனால அப்புறம் இன்னொன்னு, 2 நாள் தானே நான் மிஸ்டர் கான், எனக்கு ரொம்ப பசிக்குது. ஹாய், கோழிக்கு போடுறதுக்கு அந்த சாப்பாட்டை சமைச்சிருக்க? நாங்க என்னத்த சாப்பிடுறது? என்ன விஷயம் நஜ்மா? ஏன் இவ்வளவு கம்மியா சமைச்சிருக்க? இம்ரான், கிச்சன்ல எவ்வளவு திங்ஸ் இருக்கோ அவ்வளவுதானே சமைக்க முடியும். நஜ்மா, வீட்ல இன்னும் பொருள் இருந்திருக்கும். அம்மா கிட்ட கேட்க வேண்டியதானே? அது என்னன்னா இம்ரான், அத்தை வீட்ல இல்லல்ல. அவங்க ரூமுக்கு போய் எதுவும் எடுக்க கூடாதுன்னு வேற சொல்லிட்டாங்க. அப்புறம் உனக்கு தான் நல்லா தெரியுமே, பெரியவங்க சொல்றத நான் தட்டவே மாட்டேன். ஆனா நீ சமைக்கிறதுக்கான பொருள் எடுத்திருக்கலாம்ல. அது ரூம பூட்டி வேற வச்சிருக்காங்களே. பூட்டை உடைச்சிட்டு உள்ள போறது சரியான விஷயம் இல்ல. பூட்டி வச்சிருக்காங்களா? என்ன அம்மா, என்னது? நீங்க ரூம பூட்டி வச்சிருக்கீங்க? அது வந்துப்பா, இப்ப இருக்கிற வேலைக்காரங்களை எல்லாம் எப்படி நம்ப முடியும் சொல்லு? யாரையுமே நம்ப முடியாதுல்ல. அதனாலதான் எந்த வேலைக்காரங்களையும் வச்சுக்க முடியல. யாரும் எப்படி மாறுவாங்கன்னு தெரியாதுல்ல. ஆனா அத்தை, இப்பதான் வீட்டுக்கு வேலைக்காரங்களே வரதில்லையே. ஆமா, நீங்க தான் எல்லாரையும் நிறுத்திட்டீங்களே. என்னது? எல்லா வேலைக்காரங்களையும் நிறுத்திட்டீங்களா? ஆமா. ஏமா அந்த மாதிரி செஞ்சீங்க? அம்மா, இதெல்லாம் தம்பி, நான் சொல்றத கொஞ்சம் கேளுங்க. அம்மா ப்ளீஸ், இந்த மாதிரி பண்ணி அப்படி எவ்வளவு பணத்தை சேர்த்து வச்சிட போறீங்க?
ஆமாமா, இந்த வீடு ரொம்ப பெருசு. இதை இவங்க 2 பேராலையும் பாத்துக்க முடியாது. ரொம்ப சிரமப்படுவாங்க. ப்ளீஸ்மா, திரும்பவும் வேலைக்கு ஆள வைங்க. ஆமாமா, இந்த வீட்டுக்கு வேலை செய்ய ஆட்கள் வராத வரைக்கும் நம்ம சாப்பாட்டை வெளியில ஹோட்டல்லயே வாங்கிக்கலாம். ஆமாண்ணா, நான் போய் பிரியாணி வாங்கிட்டு வரேன். நஜ்மா, சூப்பரான பிரியாணி வாங்கிட்டு வர போறேன். என்ன, சரிதானே? சரிங்க. நிக்கத், உனக்கு பிரியாணியை தவிர வேற ஏதாவது வேணுமா? இல்ல, வேண்டாங்க. சரி வாங்க, நான் போய் பிரியாணிக்கு ஆர்டர் பண்ணிடலாம். நிக்கத், நாம இன்னும் சைட் டிஷ் ஆர்டர் பண்ணவே இல்லையே. அதையும் ஆர்டர் பண்ணிடுவோமா? சரிங்கக்கா, வா. இம்ரான், யா அல்லாஹ், அக்கா, உங்களோட 2 மருமகள்களும் பயங்கரமானவங்களா இருக்காங்க. யா அல்லாஹ், அப்புறம் உங்களோட பசங்களே அவங்களுக்கு துணையா நிக்கிறாங்க. உங்களே கஞ்சோன்னு சொல்றாங்க. சாப்பிட என்ன வேணும்னு ஒரு தடவை கூட நம்மள கேட்கவே இல்லையே. நீ சொன்னது சரிதான். இந்த 2 அக்கா தங்கச்சிகளும் என்ன எதுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. நீ பாத்துக்கிட்டே இரு. நான் இவங்க 2 பேரையும் எப்படி படுத்த போறேன்னு. என்னோட பேரு அசீனாங்கிறத அவங்க மறந்துட்டாங்க. இனிமே பாரு, இவங்க 2 பேரையும் நான் பிரிச்சு காட்டுறேன். நீ வேணும்னா பாரு, நான் இந்த 2 அக்கா தங்கச்சியும் என்ன பண்ண போறேன்னு. என்ன விஷயம் அபி? இன்னைக்கு நீ அப்படி என்ன பெரிய தப்பு பண்ணலான்னு இருக்க? இந்த அடிமையோட ஞாபகம் உனக்கு வந்திருக்கு? பில்லோ ராணி, சின்ன வயசுல ஒரு விஷயத்தை நான் கேள்விப்பட்டிருக்கேன். சொந்த பூனையா இருந்தாலும் வீட்டு பாலை தட்டி விடும்னு. அதை இன்னைக்கு என் கண்ணாலேயே பார்த்துட்டு இருக்கேன். நீ என்னோட வழியில இப்ப முள்ள போட ஆரம்பிச்சிருக்க, சரிதானே? இன்னைக்கு என்னெல்லாம் நடக்குதோ அது எல்லாமே நீதான் பண்ற. மாஷா அல்லாஹ், மாஷா அல்லாஹ் அபி. இந்த வயசுலயும் உன்னோட மூளை எப்படி இவ்வளவு சூப்பரா வேலை செய்யுது? ஏன்னா இந்த விஷயத்த பண்ணது நான் தான்னு ஒருத்தராலையும் கண்டுபிடிக்கவே முடியாது. அந்த அளவுக்கு நான் பண்ணி வச்சிருக்கேன் இந்த வேலைய. ஆனா நீ நான் உன்னோட ஃபேன் ஆயிட்டேன் அபி, உன்னோட ஃபேன் ஆயிட்டேன். மௌல்வி சார், இப்ப நான் ஏதாச்சும் சொன்னா நிறைய பேசுறேன்னு சொல்லுவீங்க. ஜோயா அப்புறம் ஐயானோட நிக்கா பேப்பர்ல வந்துருச்சுன்னா அதுக்கப்புறம் அது எல்லாருக்கும் ஒரு பெரிய எடுத்துக்காட்டு ஆயிடும்ல. அல்லாஹ்க்கு தான் நன்றி சொல்லணும். செமையா இருக்கும்ல. அப்போ நீதான் சோயாவை இந்த வீட்லயே இருக்கும்னு நினைக்கிற? ஆமா அபி, அப்பதானே என்னுடைய உயிர் அசார் அஹ்மத் கான் எனக்கு சொந்தமாவாரு. அப்படியா? அப்படின்னா நான் சொல்றதையும் இப்ப நல்ல காது கொடுத்து கேட்டுக்க. இந்த விஷயத்துல நான் உன்னை ஜெயிக்க விடவே மாட்டேன். பூனை யார் வழியிலாவது குறுக்க போச்சுன்னா அபி, அப்புறம் அந்த காரியம் மண்ணோட மண்ணா நாசமாயிடும். அதனால நீ என்னோட விளையாட்டுல கலந்துக்காம இருக்கிறது உனக்கு தான் ரொம்ப நல்லது. ஞாபகத்துல வச்சுக்க, புரியுதா? ஒரு விஷயம் நான் சொல்ல மறந்துட்டேன். ஜோயா இனிமே அந்த வீட்டை விட்டு வெளியே வரவே முடியாது. ஐயோ, இந்த மாதிரியான நல்லவங்க என்னை எதிர்த்து போராடணும்னு நினைச்சா கூட பாவம் அவங்க என்ன அவங்களால ஜெயிக்கவே முடியாது. நீ வேணும்னா பாரு,
உன்னோட ஜோயா அந்த வீட்டை விட்டு வெளியே வர முடியாத அளவு நான் பண்ணி வச்சிருவேன். ஜோயா என்கிட்ட தோத்தே ஆகணும். அப்புறம் நீ உன்னால ஒண்ணு பண்ண முடியாது. உன்னால ஒண்ணுமே பண்ண முடியாது. பில்லோ ராணி, நீ ஜோயாவை இங்கிருந்து போக விட மாட்டியா? ஆனா நான் ஜோயாவை இங்கே இருக்க விட மாட்டேன். ஜோயா இந்த வீட்டை விட்டு போகலன்னா அப்புறம் என்ன? நிச்சயமா இந்த வீட்டை விட்டு அவளை அனுப்பி வைக்கிறனா இல்லையான்னு பாரு. நீ இதுக்கு ஒத்துக்கிட்டே இருக்க கூடாது ஜோயா. இங்க என்ன நடந்திருந்தாலும் அதை நான் சமாளிச்சிருப்பேன். அது என்னுடைய ப்ராப்ளம். நீ இன்னைக்கு அண்ணா கிட்ட போயிருக்கணும். ஆனா ஏன் இப்படி பண்ண? நான் உன்னோட ஃப்ரெண்டு ராபர்ட், அதனால நான் இதை செஞ்சுதான் ஆகணும். ஏய் கம் ஆன் ஜோயா, ஏன் இப்படி எல்லாம் பேசிட்டு இருக்க? நீங்க இருக்க பிரச்சனை இன்னும் வேற மாதிரி தான் போயிட்டு இருக்கோம். அப்புறம் இது உனக்கும் எனக்கும் நம்ம எல்லாருக்கும் பெரிய பிரச்சனை ஆயிடும் ஜோயா. ஏன் புரிஞ்சுக்க மாட்டேங்கிற? நீ என்னமோ எல்லாத்தையும் சுலபமாக்கிட்ட மாதிரி பேசுற. உன்னோட இன்ஃபர்மேஷனுக்காக சொல்றேன், நான் இந்த சிச்சுவேஷன்ல உன்னாலையும் அப்புறம் உன்னோட அண்ணாவாலையும் தான் மாட்டிக்கிட்டு இருக்கேன். புரியுதா? அது எனக்கும் நல்லா தெரியும். இது எல்லாமே எங்க 2 பேரால தான் நடந்துச்சுன்னு தெரியும். ஆனா நான் இதை சரி பண்றதுக்கு எவ்வளவோ முயற்சி பண்ணிட்டு இருக்கேன். ஆனா நீ இதை எதுவுமே புரிஞ்சுக்க மாட்டேன்னா என்ன அர்த்தம் ஜோயா? பழைய தப்ப சரி பண்றதுக்காக நாம புது தப்ப செய்யக்கூடாது. பாரா, இத நீ எனக்கு சொல்றியா? முடியல. நான் பண்ண தப்பை எப்படி சரி பண்ணணும்னு எனக்கு நல்லா தெரியும் ஜோயா. நீ என்ன செய்யணும்னு நினைச்சாலும் அது உன்னால முடியாதுறான்னு அண்ணன் சொன்னது ஏன் இப்பதான் புரியுது. உன்னோட அண்ணா இன்னும் என்ன பத்தி வேற என்ன சொன்னாரு? அதை பத்தி உனக்கு என்ன? அயான் மிஸ்டர் கான் என்ன பத்தி என்ன சொன்னாருன்னு நான் கேட்டேன். மிஸ்டர் கான் என்ன சொன்னாருன்னா, நீ கொஞ்சம் கிராக்கு, பைத்தியக்காரி, எதையும் சரியா ஹேண்டில் பண்ண மாட்டே, அப்புறம் உன்னுடைய எல்லா பிளானும் தேர்ட் கிரேடா தான் இருக்குன்னு சொன்னாரு. நீ என்னமோ இந்தியன் கவர்மெண்டோட பிளானிங் கமிஷனோட சேர்மன் மாதிரி பேசுற. நீ போட்ட பிளான் உனக்கு ஞாபகம் இருக்கா? எல்லாமே ரொம்ப மோசமான பிளான் தெரியுமா? அந்த பால் பிளான், யா அல்லாஹ், அது சூப்பர் ஃப்ளாப். அப்புறம் அந்த டயர் பஞ்சர் பிளான், அத சொல்ல என்கிட்ட வேர்ட்ஸ் கூட கிடையாது. நீயும் உன்னோட பிளானும் அதை உன்கிட்டயே வச்சுக்க, புரியுதா? இடியட், நான் ஃபர்ஸ்ட் ஸ்டாண்டர்ட்ல இருக்கும்போது கூட இதை விட பெட்டரான பிளான் எல்லாம் போட்டிருக்கேன். ஓ ரியலி? எஸ். நீ ஃபர்ஸ்ட் ஸ்டாண்டர்ட்லாம் படிச்சிருக்கியா? ஆனா நீ பண்றத பார்த்தா அப்படி தெரியல. மழைக்கு கூட ஸ்கூலுக்கு ஒதுங்காத பொண்ணு மாதிரி தான் நடந்துக்கற. அப்படியா? ஓ மூஞ்சியை பார்த்தா கூட தான் நீ ஸ்கூல் பக்கம் போன மாதிரி தெரியல. இங்க பாரு, வயலன்ஸ்லாம் நாட் அலோட். நீ என்ன பத்தி என்ன நினைச்சிட்டு இருக்க? ஃபார் யுவர் கைண்ட் இன்ஃபர்மேஷன், அயான் அஹமத் கான் போபாலோட பெஸ்ட் ஸ்கூல்ல படிச்சவன். ஓ ரியலி? குரங்கு 10 வருஷத்துக்கு ஸ்கூலுக்கு போயிட்டு வந்தா கூட அத குரங்குன்னு தான் சொல்லுவாங்க. இது பாரு, இப்படி எல்லாம் பண்ணாத. ஒழுங்கா என் பெட்ல இருந்து இறங்கு. செருப்பெல்லாம் போட்டு பெட்ல ஏறாத சொல்றேன். நான் இப்படிதான். நான் மிஸ்டர் கானோட பெட்ல கூட செருப்பு போட்டுக்கிட்டு தான் நீ ஏறுவேன். மிஸ்டர் கானுடைய பெட்ல செருப்பு போட்டு ஏறுமா? ஆனா என் பெட்ல ஏறாத. முதல்ல இறங்கு. எப்படி கரெக்ட்னு சொல்வேன்? ஏய், இப்போ எதுக்காக என்ன அடிச்சிட்டு இருக்க? ஏன்னா உன்னை அடிக்க மட்டும் தான் முடியும். அப்படியா? சரி, அப்ப நானும் ஒண்ணு பண்றேன். உன் தலையில ஓங்கி ஒரு அடி அடிக்கிறேன். அப்போ உன் டாப் ஃப்ளோரே காலி ஆயிடும். என்ன பண்ணுவ? மிஞ்சி போனா கத்துவ. வீட்ல இருக்கவங்க கேட்பாங்க. அவ்வளவுதானே? கேக்கல? கேக்கல. இப்ப கேட்டுச்சா? ஏய் ஹலோ, உன்னோட இந்த பிளானும் ஃப்ளாப் ஆயிடுச்சு. ஏன்னா ஸ்டிச்சஸ் உன்னோட அந்த ஷோல்டர்ல இருக்கு, புரியுதா? இந்த வாங்கிக்கோ. ஏன் இப்படி மிருக மாதிரி நடந்துக்கற? முதல்ல செருப்பு போட்டு மேலே ஏறாத. முதல்ல கீழே நீ என்ன இறங்கு. மிருகம் நான் சொன்னேன்? நீ மிருகம் இல்லாம வேற என்ன? ஒரு தடவை இல்ல 100 தடவை சொல்ற. நீ மிருகம் தான். நீ என்ன மிருகம் நான் சொன்னேன்? அப்ப மிருகம் என்ன செய்யும் பாரு. மிருகம் இப்படிதான் செய்யும். இப்படிதான் செய்யும். இப்படிதான் அடிக்கும். ஏய், என் ஸ்டிச்சஸ் மேல விழுது ஜோயா. ஏன் இப்படி பண்ணிட்டு இருக்க? நீ தான் இந்த உலகத்திலே பெரிய ஏமாத்துக்காரன், பொறுக்கி. யாரு? நானா? சரி. நான் ஒண்ணும் அப்படி கிடையாது. ஏன்னா இந்த உலகத்திலே மிகப்பெரிய பொறுக்கி நீ தான். ஏன்னா அந்த வார்த்தை உனக்கு மட்டும் தான் சூட் ஆகும். புரியுதா? உனக்கு எவ்வளவு திமிரு இருந்தா என்ன இப்படி சொல்லுவ? விடு பே. முடி. ஏய், வேணாம். விட மாட்டேன். அப்படியே உன் முடி இழுத்துருவேன். உனக்கு என்ன பண்ணணும் பாரு. நானும் போறது இருந்து பார்த்தா என்ன? சொன்னா கேளு.
திமிரு பிடிச்சவன். விடு. இருக்கியே. உன்னை என்ன உன்னை பண்றேன்னு சும்மா பாரு. விடக்கூடாது. மிருகம், மிருகம். என்ன உன்னை- மிருகம்னு சொன்னா? ஏய், பின்ன நீ உன்னை மிருகம் தான். என்ன வழி பண்றேன்னு பாரு. ஏய், உன்னை சும்மா விட மாட்டேன். என்னோட பிரேஸ்லெட் எங்க? யா அல்லாஹ், அது பரம்பரை பிரேஸ்லெட்னு பாட்டி சொன்னாங்களே. அட, எங்க போச்சு? ஏதோ தேடுற மாதிரி இருக்கு. என்னோட பிரேஸ்லெட் எங்க போச்சுன்னு தெரியல. உன்னோட பிரேஸ்லெட்டா? ஆமா, பாட்டி தான் அதை கொடுத்தாங்க. நல்லா இருக்கு. ஒரு நகையை கூட ஒழுங்கா வச்சுக்க முடியாத பொண்ணை என்ன சொல்றது? ம்? அதுவும் பரம்பரை நகை. பரம்பரை நகைன்னா என்னன்னு உனக்கு அர்த்தம் தெரியுமா? அந்த பரம்பரை நகை பல வருஷமா நாங்க பாதுகாத்துக்கிட்டு வர்ற நகை. அதுக்குன்னு ஒரு மரியாதை இருக்கு, புரியுதா? நீங்க எதை பத்தியும் கவலைப்படாதீங்க. அது இங்க எங்கேயாவது தான் கிடக்கும், நான் தேடிக்கிறேன். அது ஏற்கனவே எனக்கு கொஞ்சம் லூஸா தான் இருந்தது. நகை வீட்ல இருந்துச்சுன்னா நிச்சயமா கிடைக்கும். ஆனா ஒருவேளை அது வெளியில எங்காவது விழுந்திருக்கலாம்ல. நீ என்ன பண்ற? நல்லா யோசிச்சு பாரு. எங்க போன, என்ன செஞ்ச, நீ எங்கெங்க போனேன்னு கொஞ்சம் நல்லா யோசிச்சு பாரு. நீ செய்யக்கூடாத வேலை ஏதாவது. இந்த குடும்ப மானத்தை பத்தி கூட கவலைப்படாம பண்ணிருக்கலாம். நான் என்ன சொல்ல வரேன்னா, பிரேஸ்லெட்டை மறந்திருக்கலாம். சரி, உனக்கு ஒண்ணு தெரியுமா? பெரிய நல்ல குடும்பத்து பொண்ணுங்க எதுக்காக நகை போடுறாங்கன்னு? ஆ? அட, அவங்க எதுக்காக இந்த நகையெல்லாம் போடுறாங்கன்னா, இந்த வளையல் கொலுசு இதெல்லாம் எதுக்குன்னா, நடக்கும்போது சத்தம் கேட்கும். எங்கெல்லாம் பொண்ணுங்க நகைகளை போட்டுக்கிட்டு போறாங்களோ அவங்க நடக்கும்போது அந்த சத்தம் கலகலன்னு கேட்கும். அப்புறம் இன்னொரு விஷயம் கூட இருக்கு. அதாவது நல்ல குடும்பத்து பொண்ணுங்க செய்யக்கூடாத வேலையை செஞ்சா நிச்சயமா அது அவங்களை காட்டி கொடுத்துரும். சரி, அந்த விஷயத்தை விடு. ஆனா இதுல இன்னொரு விஷயம் இருக்கு. பொண்ணை பெத்தவங்க, அதாவது பொண்ணோட அப்பா அம்மா அவளை சரியா வளர்க்காம இருந்தா என்ன பண்றது? இத பாருங்க, உங்களுக்கு என்ன பிடிக்காதுன்னு எனக்கு நல்லாவே தெரியும். என் விதி என்னோட விருப்பம் இல்லாமலே நான் உங்க பொண்ணோட சந்தோஷத்தை பறிச்சுட்டேன். என்னால புரிஞ்சுக்க முடியுது. நிச்சயமா இதனாலதான் உங்களுக்கு என் மேல கோவம் இருக்குன்னு. ஆனா எனக்கு ஒண்ணு மட்டும் புரிய மாட்டேங்குது. நீங்க கோவப்படுறது நியாயம் நிரூபிக்கிறதுக்காக ஏன் அப்பா அம்மா மேல இப்படி சேர்த்து அள்ளி நீங்க பூசுறது கொஞ்சம் கூட சரியில்லை. என்னோட அம்மா அப்பா பத்தி உங்களுக்கு என்ன தெரியும்? நீங்க அவங்கள பாத்திருக்கீங்களா? அவங்களுக்கு உங்களை தெரியுமா? பதில் சொல்லுங்க. என்னோட அம்மா பத்தி உங்களுக்கு என்ன தெரியும்? அப்புறம் நான் உங்ககிட்ட இன்னொரு விஷயம் சொல்ல நினைக்கிறேன். என்னோட அப்பா இங்க இந்த ஊர்ல ஒரு பெரிய பர்சனாலிட்டியான ஆளு. நான் அவர் கூட இல்லைங்கிறது வேற விஷயம்.
ஆனா அதுக்காக நீங்க ஏன் முன்னாடி என் அம்மா அப்பா பத்தி என்ன வேணாலும் பேசுவீங்க, நான் கேட்டுக்கிட்டு சும்மா இருப்பேன்னு மட்டும் நினைக்கவே நினைக்காதீங்க. உங்களுக்கு என்ன சொல்லுமோ அதை என்கிட்ட சொல்லுங்க. அப்புறம் இன்னொன்னு, இந்தாங்க உங்களோட பரம்பரை பிரேஸ்லெட். இதை உங்க பொண்ணுகிட்டே கொடுத்துருங்க. பைத்தியக்காரி, எங்கிட்டயே வந்து எனக்கு அவளோட அம்மா அப்பாவை பத்தி என்ன தெரியும்னு கேக்குறா. எனக்கு எல்லாமே தெரியும். அதனாலதான் நான் உன்னை இந்த வீட்டை விட்டு அனுப்பணும்னு நினைக்கிறேன். ஓமேராவோட அப்பா இன்னும் 1-2 நாள்ல வந்துருவாரு. இன்ஷா அல்லாஹ் அவர் வர்றதுக்கு முன்னாடி நீ இந்த வீட்டை விட்டு போயிருக்கணும். இந்த பரம்பரை நகையை எப்படி உங்ககிட்ட இருந்து திரும்பி வாங்கணும், அதே மாதிரி அயானையும் உங்ககிட்ட இருந்து என் பொண்ணுக்காக திரும்ப வாங்குவேன்.